ஆனா ஒன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட்ல அருண் டப்பாவை அடிச்சு உடச்சு முறிச்சு நெளிச்சு பிச்சு கிழிச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே வீசுவான்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஹோஸ்ட்டை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்காப்ல தலைவர். ஓகேவா, நானும் ஒரு 3 நாளா கவனிச்சிட்டு இருக்கேன். இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்சல இருந்து தலைவர் கொஞ்சம் வித்தியாசமா தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா சாட்டர்டே சண்டே எபிசோட் முடிஞ்சோடனே ஜாக்லின் என்ன சொல்லியிருக்காப்ல, ஆமா நான் அப்படித்தான் முறைச்சேன், அதுக்கு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னா விட நான் போறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லி சொன்னாரு. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து எல்லா நாட்களும் தொடர்ந்து சேதனை பத்தி கேவலமா பேசிட்டே இருக்காப்ல. இப்ப நேத்து கூட கவனிச்சிருப்பீங்க, ஒரு 3-4 இடத்துல நான் வீக்கெண்டுக்குலாம் பயந்து இல்ல, அது என்னமோ நடந்துட்டு போட்டு வீக்கெண்டை பத்தி நான் கவலைப்படல, அது என்ன சொன்னா எனக்கு பரவாயில்ல, அவர் என்னமோ பேசிட்டு பாரு, நான் கவலைப்பட மாட்டேன், நான் என்னோட கேம் நான் ஆடிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொன்னா, அதே மாதிரி காலையிலே ரயான் போட்டு டப்பாவை அடிச்சு நெளிச்சிட்டான் அப்படிங்கிறதா உண்மை. ஓகேவா, ஏன்னா ஒண்ணு இல்ல ப்ரோ, காலங்காலத்தில் ஆரம்பிச்சோன்னே 2 டீமும் மாத்தி உட்காந்து பெஸ்ட் செலக்ட் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகேவா, இங்க மேனேஜர்ஸை பொறுத்த வரைக்கும் யாருக்கு பெஸ்ட் கொடுக்கலாம், எந்த ஆளுக்கு பெஸ்ட் கொடுத்தா கரெக்டா இருக்கும், எந்த ஆளுக்கு ஒஸ்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பண்ணி ஒரு மீட்டிங் மாதிரியே போயிட்டு இருக்குது. மேனேஜர் டீம்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அன்சிதா என்ன பண்றாங்க தெரியுமா, அன்சிதா நல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. நேரா போயிட்டு அன்சிதா எல்லாரும் மொத்தமா உட்கார்ந்துருக்காங்க, அந்த யூனியன் ஆஃபீஸில் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அங்க போயிட்டு இங்க பாருங்க, நேத்து என்ன வேணா நடந்திருக்கலாம், நேத்துக்கான பிரச்சனை விட்டுருங்க, ஆனா இன்னைக்கு நம்ம சூப்பரா வேலை பார்க்குறோம், நம்ம டீம்ல இருந்து யாருமே ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு பேரக்கூடாது, நம்ம வேற லெவல்ல வேலை பார்க்குறோம், சோ தயவுசெய்து யாரும் சண்டை போடுறாங்க, உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா கூட என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் பேசுறேன்னு சொல்லிட்டு அன்சிதா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஓகேவா, அப்ப அதுதான் அருண் உட்கார்ந்துருக்காப்ல. அருண் உட்கார்ந்துருக்கும், அருண் மூஞ்ச பார்த்தே சொல்லிட்டாங்க இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு. அருணுக்கு ட்ரிகர் ஆயிட்டு, ஏன்னா அவன் நேத்து இந்த பிரச்சனை பண்ணி தான் நாட்களை ஓட்டியிருக்கான். அப்படிங்கும்போது ட்ரிகர் ஆகுமா ஆகாதா, அப்ப என்ன பண்றான், திருப்பி நேத்து உள்ள விஷயங்களை எடுத்து ரீகேப் பண்ணி அவன் பண்ணது எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி, வீட்டுக்கு நடந்த விஷயங்களை அப்படி பேசி அவங்க எல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி திருப்பி இங்க இருக்க எல்லாரும் மட்டும் கழுவுறான். பக்காவா மண்டே கழுவுறான் ப்ரோ. அவன் நேத்து என்ன பண்ணான், அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆனோடனே ஒன்னு பண்ணிருப்பான்ல, யாருமே பெக்கர் கிடையாது, நம்ம யாரும் பிச்சைக்காரன் கிடையாது, நம்ம எல்லாருமே வேலையாளிகள், நம்ம வேலை செய்ய வந்திருக்கோம், சோ நம்மள யாரும் அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணா நம்ம அதை தட்டி கேட்டு ஆகணும், முக்கியமா நம்ம ஸ்லேவ்ஸ் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லி மொத்த டீமே ட்ரிகர் பண்ணி விட்டு மண்டே கழுவி வச்சிருப்பான். நீ கவனிச்சிருப்பேன். ஓகேவா, சோ அந்த மேட்ரு மாதிரியே இன்னைக்கு காலையில் திருப்பி ஸ்டார்ட் பண்றான். என்ன பண்றான் தெரியுமா, நேத்து இப்படி தான் நடந்துச்சு, இவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க, முத்து தான் வந்து ஒரு மாதிரி இப்படி வந்தா அப்படி அவன் திருப்பியே மாத்தான் பண்றான். அப்படியே ஒரு மாதிரி மூஞ்ச கிஞ்ச வச்சுட்டு ஒரு மாதிரி வந்து பேசுறான். அவன் பேச போய் தான் நான் ட்ரிகர் ஆகி போய் பேசுறேன். அப்ப எனக்கான கருத்தை கேட்கும்போது திருப்பி ஓவரா பேசுறான். ஒரு மேனேஜர் அப்படி பேசக்கூடாது. ஸோ மேனேஜர் வந்துட்டு ஓவரா பேசும்போது தான் நான் திருப்பி ட்ரிகர் ஆகி நான் லேபர்ஸ்காண்டி நான் பேசுறேன்னு சொல்லிட்டு பக்காவா மண்டைகள் வரும். அப்படியே லேபர்ஸ்காண்டி தான் பேசினேன், இங்க இந்த பிரச்சனை நடந்துச்சு, அவன் இதுல ஒரு பாயிண்ட் சேர்த்துக்கிறான், என்ன சேர்த்துக்கிறான் தெரியுமா, நான் மட்டும் நேத்து அந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணி வீட்டுக்கு அந்த மாதிரி ஒரு சில பல சம்பவங்களை பண்ணலனா அவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணியிருப்பாங்க, நமக்கு இவ்வளவு பெரிய இது கிடைச்சிருக்காது அப்படிங்கிறான். ஏய் தற்குறி, அதாவது மண்டையில சாமான் சட்டு இருக்கா இல்லையாடா, இருக்கிற உங்களுக்கு தாண்டா வேலை ஈஸி, அவங்க சொன்னா சைக்கிள் எடுத்து அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அவன் வந்து அங்க உட்காந்து கக்கூசு கழுவணும், பாத்திரம் கழுவணும், சமைக்கணும், சமைச்ச சாப்பாடு உனக்கு வந்து பரிமாறின தட்டெல்லாம் திருப்பி பிறகிட்டு போகணும், அவனுக்கு தான் வேலை அதிகம். நீ சும்மா உட்காந்து சைக்கிள் தான் ஓட்டிட்டு இருக்க. இவரு நேத்து சீன் போடணும்னு சொல்லி அவ்வளவு பாயிண்ட் எடுத்து போட்டாங்க, அடியன் அடிச்சு என்னத்தையோ பேசி பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இவர் சொல்றது கேளுங்க, இவரால் தான் வீடு அமைதியா போயிட்டு இருக்கான். ஒன்னாலதான் மொத்த வீடும் கிறுக்கு தரமா போயிட்டு இருந்துச்சு. இப்ப வெளியே பாக்குற மக்கள் கிறுக்காய்வே, இவன் கிறுக்கா இல்ல நான் கிறுக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. இவரால வீடு நீட்டா போச்சுன்னு சொல்றாரு. இதுக்கு தலையாட்டுக்கு ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு, யாரு, எங்க சத்யா. ஆமா அவன் பேச போய் தான் வீடு இப்படி போயிட்டு இருக்கு. அவன் பேசலன்னா உங்களை யாரையும் ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்களா இல்ல வீட்டை விட்டு வெளியே போட்டிருப்பாங்களா, என்னப்பா நடந்திருக்கும். ஏதாவது பேசணும்னு பேசாத, அந்த ஓட்ட சட்டை எப்பா நீ ஏதாவது பேசணும்னு பேசாதப்பா, மிச்சர் தானே சாப்பிட்டுட்டு இருப்ப, சைடில் உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு முடிஞ்சு போச்சுன்னா சொல்லி எனக்கு கேமரால வரும், அதை விட்டு உட்காந்து எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசாத. இவனுக்கு முட்டு கொடுக்குற வேலை இப்ப வெளியே ஒரு புதுசா ஒரு குரூப் கிளம்பிருக்கு. ஏய் ஏறா நீங்களாம் எப்ப வீட்டுக்கு நல்லா கண்டென்ட் கொடுக்கணும், முட்டு கொடுத்து ஓட்டு கேளுங்கப்பா, தப்பே கிடையாது. இப்ப அருண் கூட கேளுங்கப்பா, பிரச்சனை இல்லை, அருண் கூட நேத்து கண்டென்ட் கொடுத்துருக்கான், அவன் இல்லைன்னா நேத்து கண்டென்ட் இல்லை சரின்னு பேர்லாம். ஆனா இவன் என்ன கிழிச்சுட்டான்னு இவனுக்கு ஓட்டு கட்டிக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரியல. முட்டு கொடுத்துட்டு இருக்கான், ஓட் ஃபார் சத்யாவன். ஏன் தர்சிகா வெளியே அனுப்பணுமா, போங்கடாங்கிட்டு தர்சிகா கூட காதல் கண்டென்ட் கொடுக்குறாங்க, இவன்ட்டு இருந்து ஒரு கன்றாவி கண்டென்ட் வரல. அப்படிங்கும்போது எங்களுக்கு வேறாண்ட அந்த ஓட்ட சட்டை சத்யா தான் எனக்கு தோணுது. மொத்தத்தில் ஒரு மாதிரி இவர் தலையாட்டிட்டே இருக்காப்ல, இப்படி அருணுக்கு பயங்கரமா தலையாட்டி அருண் சொல்றதான் கரெக்ட் இருக்கான். இதுல பயங்கரமா ரயான் ஒரு பாயிண்ட் வச்சான், நீ நிறுத்து, நீ என்ன இங்க எல்லாத்தையும் இது மாதிரி பேசிட்டு இருக்க, ஒரு நிமிஷம் நிறுத்து, இந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை வந்ததுக்கான காரணமே நீ தான். ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள இந்த டாஸ்க் ஆரம்பிச்சுன்னா நீ தான் போய் முத்துக்குமார்ட்ட சண்டை போட்ட, நீ போய் ஒரு மாதிரி சண்டை போட்ட தெரியுமா, இங்க இருந்து யூனியன் ஆஃபீஸ்ல இறங்கி போய் ஒரு மாதிரி அங்க பேசினது, அந்த பிரச்சனையை உண்டு பண்ணதே நீ தான். அவன் நார்மலா பேசதான் வந்தான், பேச வந்தப்ப அவன் பேசியிருக்கான், அதை விட்டு நீ தான் ஒரு பிரச்சனை ஆக்கணும். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள we are not beggars அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது நீ தான், we are not slaves ஆரம்பிச்சது நீ தான் சொல்லிட்டு ரயான் வந்து பயங்கரமா கொஸ்டின் வைக்கிறான். அருணுக்கு ஆப்போசிட்ல தனக்கான கொஸ்டினை வீசுறான். இதுல சேனல் ஒரு எச்ச வேலையை பாக்குறான். என்ன பண்றான்னு தெரியுமா, அவங்க பேசிட்டு இருக்கோம் கட் பண்ணி ஸ்கிரீன் திருப்பி உள்ள கொண்டு வந்துட்டானு.
அப்படியே உள்ள வந்து மேனேஜர்ஸ் எல்லாம் யார் பெஸ்ட்னு பேசிட்டு இருப்பாங்கல்ல, அங்க கொண்டு வந்துட்டானோ. அங்க ரயான் போட்டு டப்பா அடிச்சு நெளிக்கிறான். டப்பா அவ்வளவு நேரம் சீனா பேசி அவன் தப்பு இவன் தப்பு, இவங்க இப்படி பண்ணாங்க, சொடக்கு போட்டு கூட்டான், இப்படி கூட்டான் அப்படி கூட்டான்னு சொல்லிட்டு என்னாலாமோ சீனை போட்டு பேசிட்டு இருந்தான். கடைசியில ரயான் பேச ஆரம்பிச்சேன்னா பக் 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 பக்குங்குது. வேணா அவனோட பாயிண்ட் கிடையாது ப்ரோ, அவனோட பாயிண்ட் கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், அவன் இருக்கல மிகப்பெரிய டம்மி. அவனை ஒருத்தர்கிட்ட நேருக்கு நேரம் தனியா பேச விடுங்க, அவன் கிளம்பி போயிடுவான். நீங்க எல்லா சண்டையில பாருங்க, அவன் தொணை தேடி இருப்பான். நேத்துக்கான சண்டையில கூட தீபக் பிரச்சனைல கூட ஒரு வார்த்தை விட்டுருப்பான், உங்களுக்கு என்ன ஆச்சு, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, நீங்க யாரும் தட்டி கேட்க மாட்டீங்களா சொல்லியிருப்பானா. அதே மாதிரி அந்த சண்டை முடிஞ்ச ஒரு பெட்ரூம்லேயே உட்காந்துருப்பானா. பெட்ரூம்லேயே இப்போ ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்கும் போது அங்கே சத்யா ராணு 2 பேர் மண்டையை கழுவிட்டு இருப்பான். கடைசியில் விஜய் விஷால் வந்து பேச ஆரம்பிச்சு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிருப்பாங்க, கவனிச்சிங்களா. வெளியே வந்து திருப்பி சத்யா கூட பேசிட்டு இருந்திருப்பாங்க, கவனிச்சிங்களா. அது மாதிரி நேற்றுக்கான சண்டையில் கவனிச்சிங்களா. இவன் தனியாக பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுவான், வேலை நிறுத்து இவங்க இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி எல்லாரும் கூட்டிருப்பானா. இவனால யாருக்கிட்டையுமே தனியாக பேச முடியாது. இவனுக்கு அந்த கெப்பாசிட்டியே கிடையாது. நீங்க தான் பெருசாக நினைச்சிட்டீங்க, அவனுக்கு கிடையவே கிடையாது. இவனை முத்துக்குமார்ட்ட போய் தனியா உட்காந்து பேச சொல்லுங்க ப்ரோ, கிளம்பி போயிருவான் ப்ரோ. அவன் கிளம்பி போயிருவான், பேசவே மாட்டான். அதிகபட்சம் என்ன பண்ணுவான், மார்க் பண்ணுவான், இப்படி பண்ணுவான். இதை தாண்டி அவனால எதுவுமே பண்ண முடியாது. அவன் ஆள் சேர்க்காம அவனால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அதை தான் பண்ணிட்டு இருந்தான். ரயான் போட்டு உடச்சிட்டான். நீ தான் எல்லா பிரச்சனைக்கு காரணம், நீயே ஸ்லேவ்ஸ், நீயே பெக்கர்னு சொல்லிட்டு இப்போ மொத்தமாக டீமே சொன்ன மாதிரி மாற்றிட்ட. இப்போ டீமே சேர்ந்து நம்மலாம் பெக்கர்னு சொன்ன மாதிரியும் நாயின்னு சொன்ன மாதிரியும் நம்மலாம் ஸ்லேவ்ஸ் இல்லைன்னு சொன்ன மாதிரியும் மாறிட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லிட்டு போட்டு செஞ்சுட்டான். அருண் வந்து பக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காப்புல. கடைசியில் உள்ள கட் பண்ணி பார்த்தா உள்ள இன்னொரு வன்மம் ஓடிட்டு இருக்கு. யாரு, நம்ம தர்ஷிகாவை தான் சொல்கிறேன். உள்ள எல்லாரும் சேர்ந்து பெஸ்ட் பிளேயர் யாருக்குள்ளான்னு சொல்லி பேசும்போது அன்சிதா கொடுக்கலான்னு பேசுறாங்கப்பா. ஏன்னா உண்மையாக அன்சிதா நல்லா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காங்க. நேற்று பஞ்சாயத்துகள் பண்ணா கூட உங்களுக்கு யூனியன் லீடர்னு சொல்லி ஒரு பதவி கொடுத்த பிறகு பயங்கரமா சைக்கிள் எடுத்துறாங்க, பயங்கரமா வீட்டுக்கு நடக்கிற பிரச்சனை எடுத்து பேசுறாங்க. முக்கியமா லேபர்ஸ்க்குள்ள ஏதாவது கொலை பண்ணா டக்குன்னு எடுத்து ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி பண்றாங்க. ஸோ பெஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி பேசும்போது டக்குன்னு தர்ஷிகா குறுக்கு வந்துட்டு அவங்களுக்குலாம் பெஸ்ட் கொடுக்கக்கூடாது. அவங்க ஆல்ரெடி பெஸ்ட்னு சொல்லி தானே அது பேர் என்ன யூனியன் லீடராக செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் வேஸ்ட், வேற யாருக்கா கொடுங்க. அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு மட்டுமே எல்லாம் கொடுத்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முட்டு கொடுக்குறாங்க. மொத்தத்தில் தர்ஷிகாவுக்கு வன்மம். தர்ஷிகா வந்து இருக்கல இந்த வீட்டில் மோசமான வன்மம் முடிச்ச ஒரு ஆள். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, அவங்க சில இடங்களில் பேசுற விஷயங்கள் நீங்க அவன் நல்லா கவனிச்சுனா தெரியும். வன்மம் டு த பீக்ல இருப்பாங்க, பொறாமை அதுக்கு மேல இருக்கும். ஸோ மொத்தத்தில் அன்சிதா அப்படிங்கிற பொண்ணு நல்லா ஸ்கோர் பண்றாங்க, அது பிடிக்காம அன்சிதா வரக்கூடாது முட்டு கொடுத்துட்டே இருக்கான். அப்ப யாருக்கு அந்த விஷயத்தை கொடுக்கலான்னு கேட்டா ராணுவ கொடுக்கலாமா. அப்ப புரியுதா எப்படி முட்டு கொடுக்குறான்னு. வீட்டுக்குள்ள இருக்கிற முக்காவாசி பிரச்சனை உண்டு பண்ணது ராணுவ. முக்கால் பிரச்சனை உண்டு பண்ணி முட்டு குடுத்துட்டே சுத்தனா ராணுவ கொண்டு பெஸ்ட் கொடுக்கணுமா. அப்படி ராணுவ கொடுக்கலன்னா பவித்ரா கொடுக்கணுமா. பவித்ரா ஓகேப்பா, பவித்ரா கூட பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல. பவித்ரா அன்சிதா ரெண்டுமே ஓகே தானே, ஏன் நீ அன்சிதாக்கு வர மாட்டேங்க அப்படின்னா வர முடியாது. ராணோ இல்லை பவித்ரா சொல்லுங்க, அன்சிதா கொடுக்க முடியாதான். என்னம்மா நீ வன்மம் இருக்கே, எப்பா பயப்படாத, ஒன்றும் விஷால தூக்கிட்டு போயிட மாட்டான். அவள் வெளியே வந்து இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தா அவளே ஓடிடுவா. நீங்கள் 2 பேரும் பண்ண விஷயங்கள் பேசின விஷயங்கள்லாம் பார்த்தா அவள் தெரிச்சு ஓடிடுவா, எம்மான்னு சொல்லிட்டு. மொத்தத்தில் உள்ள ஒரு வன்மம் போயிட்டு இருக்கு. வெளியே ரயான் போட்டு புழக்கிறான். கடைசியில் என்ன பண்ணேன்னு தெரியாமல் திருப்பி ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து சாட்டர்டே சண்டே அவர்லாம் கேட்கவே மாட்டாரு, அவர் ஒரு ஆளே இல்லை, ஆனால் மதிக்கவே இல்லை. ஆனால் நான் என்னோட கேம் ஆடுறேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே அவர் எதுவும் கேட்காம வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லலாம், இது ஒரு கேம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நாம தான் அதனால நான் என்னோட கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருக்காப்ல. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ரெட் கார்டு வாங்குறதுக்கு தயாரா இருந்துக்கோ. ரெட் கார்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. ஏன்னா ஹோஸ்ட் அப்படிங்கிற ஒரு நபரை போட்டு 3 நாள் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ அதுக்கு என்ன வேணா பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக தான் நினைக்கிறேன், ரீசெண்டான ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு முன்னாடி ஒரு சீசன் ஹிந்தியா தெலுங்கா சம்திங் தரல, நாகார்ஜுனா சார் ஒன்று சீசன் பண்ணுவாங்களே, அதில் ஒருத்தர் வீட்டுக்குள்ள பிக் பாஸை பற்றி குறையா பேசுவார், பிக் பாஸை பற்றி கொஞ்சம் தப்பு பேசுவார். அதுக்கு ரெட் கார்டு தூக்கிட்டு வருவார். அவர் கவனிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. அவர் பிக் பாஸ் தான் சொல்லுவார், பிக் பாஸ் ரூல்ஸ் பிக் பாஸ் சம்மந்தமாக தான் ஏதோ சம்திங் பேசுவார். அந்த லாங்குவேஜ் எனக்கு கரெக்டாக தெரியல, பட் நான் நிறைய நியூஸ் பார்த்தேன். ஸோ அந்த விஷயத்தில் அப்படி பேசினாலும் ரெட் கார்டர் வந்து வச்சு செய்வார். அதே மாதிரி உன்னை வச்சு செய்யணும். இது மாதிரி டப்பாவெல்லாம் அடிச்சு ஓடணும் ப்ரோ. அதாவது அவன் பேசுறதான் கரெக்டு அப்படின்னு எல்லாரும் மண்டையங்களையும் ஒன்று பண்ணுறான் தெரியுமா. இவனுக்கு இந்த மாதிரி ஒரு செருப்படி கொடுத்தா மட்டுமே திருந்துவான் அப்படிங்கிறது எனக்கான கருத்து. உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ரயான் பேசுறத பயங்கரமா கட் பண்றீங்க, அப்போ அருணை சேவ் பண்றீங்க.